மைக்ரோசாஃப்ட் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக முடங்கி போயிடுச்சு. இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அதிக அளவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ வந்து எந்தெந்த துறையில் வந்து பாதிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக விமான நிலைய சேவையில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அங்கே மட்டும் இல்லை, வங்கி சேவையிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது, ஐடி செக்டார்லேயும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எதனால இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து முடங்கி போச்சு, இந்த பிரச்சனை வந்து எப்போ சரியாகும், இந்த பிரச்சனையை பற்றி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்ல அதை பற்றி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம். நீங்கள் நேற்று நைட்ல இருந்தோ இல்லை இன்னைக்கு காலையிலையோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக உங்கள் லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப் ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆன் ஆகிருக்காது, ஒரு ப்ளூ கலரில் உங்கள் ஸ்க்ரீன் இருக்கும். உங்கள் லேப்டாப் வந்து தானாக வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லூப் மோடில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். சரி, இது கொஞ்ச நேரத்தில் சரியாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருக்காது. இந்த பிரச்சனை ஒருத்தர் 2 பேருக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து இப்போ முடங்கி போயிடுச்சு உலகம் ஃபுல்லாக. இதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்கு. சரி, எதனால இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா முடங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிரச்சனை வந்து மைக்ரோசாஃப்ட்ல இல்லை, கிளவுட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து கிளவுட் பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அந்த அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இஷ்யூ வரதா சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அவங்க சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆன் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் வந்து ப்ளூ கலரில் வந்துருக்கும். அதில் என்ன காட்டுனா, யுவர் பிசி ரேன் இன்டு எ ப்ராப்ளம் அண்ட் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட். வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் சம் எரர் இன்ஃபோ அண்ட் தென் வி வில் ரீஸ்டார்ட் ஃபார் யூ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, வந்து ஒரு எரர் இருக்குது, நாங்கள் வந்து அந்த எரரை வந்து நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து அதை மறுபடியும் நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். உங்கள் லேப்டாப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் லூப் மோடில். ஸோ இந்த இஷ்யூ தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா, அமெரிக்கா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த இஷ்யூ தான் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த இஷ்யூ நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிற மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து டவுன் ஆனதுக்கும் ஏர்போர்ட் சர்வீஸ்க்கும் பேங்க் சர்வீஸ்க்கும் ஐடி செக்டர்ஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேயே இருக்கட்டும், ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பாஸ் தரணும், அதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம நம்பி இருக்கும்போது திடீர்னு இந்த சாஃப்ட்வேரில் ஒரு எரர் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு பாஸ் தர முடியாமல் டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த விமானம் புறப்படுறதை வந்து, அந்த ஏரோப்ளைன் புறப்படுறதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூலாம் சரியானதுக்கப்புறம் தான் அவங்க வந்து விமானத்தை இயக்குவாங்க. இது வந்து வெளிநாடுகளில் மட்டும் இல்லை, சென்னையில் கூட அப்படி தான். சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 20 ஃப்ளைட்டுக்கு மேலே டிலே ஆயிருக்கு. சென்னை, மும்பை, டெல்லி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது வந்து வெறும் விமான சேவையில் மட்டும் தான் இந்த பாதிப்பு இருக்குமான்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பேங்க் செக்டார்லேயும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பேங்க் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்து சேகரிக்க ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படுது. அதுக்கு வந்து அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட எத்தனை சர்வீஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பேங்க் சர்வீஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால எக்கனாமிக்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பொருளாதாரமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, விமான சேவையில் வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, பேங்க் இண்டஸ்ட்ரியும் பாதிச்சிருக்கு. வேற என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா ஐடி செக்டாரில் எல்லாத்துக்கும் தெரியும், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூனால அவங்களால லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. இதனால் ஐடி இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஐடி கம்பெனிஸில் இருக்குது, அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வருது, எங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் ஜாலியாக இருப்பாங்க. சரி, நமக்கு வந்து இன்றைக்கி லீவ் தான், நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, நமக்கு வந்து நாளைக்கு, அதாவது சாட்டர்டே சண்டே தான் வீக் ஆஃப், ஆனால் இந்த பிரச்சனைனால நமக்கு வந்து இன்னைக்கும் லீவு, ஸோ நமக்கு வீக் ஆஃப் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க.
சரி, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதை பற்றி அந்த CrowdStrike கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, CrowdStrike அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களான தான் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு எரர் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. நீங்கள் மேக்கோ இல்லை லினக்ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி இது வந்து எந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி தாக்குதலும் இல்லை, இதில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் நீங்கள் முடங்கினால நீங்கள் ஒரு நாள் மட்டும் உலகம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு இந்த பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி முடங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வந்து ஏன் ப்ளூ ஸ்க்ரீனாக இருக்குன்னு தெரியாமல் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. பை கைஸ்.